ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னர் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி பசங்களை சாப்பிட கூப்பிட்லான்ட்டு சாப்பிட வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேரும் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன டின்னர் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்ன நம்ம சாப்பிட கூப்பிட்டாலும் மதியானமாக இருந்தாலும் என்ன சரி என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிட வருவாங்க. அது மாதிரி டின்னருக்கு கூப்பிட்டது என்னம்மா இட்லி தோசை தானே அப்படின்னு திரும்பவும். சரி இல்லைடா இன்றைக்கி அம்மா தோசையை கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி யோசிச்சு பார்த்தேங்க. சீஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில். சரின்னு எடுத்து அதை நல்லா சென்டர்லேயே வச்சுட்டு 4 பக்கம் அப்படியே மடித்து போட்டுருங்க நல்லா. பட் சாப்பிட்றதுக்கு நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செஞ்சு பார்க்காதவங்களா இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சீஸ் தோசை. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டேங்க. வேறு என்ன பண்ணுறதுங்க, அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட இப்போ எங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கள் அத்தைக்கிட்டேயோ சொன்னிங்கன்னா உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்களும் சின்ன பசங்களே தானே பண்ணீங்க, அதே தான் உங்கள் பிள்ளைங்களையும் கேட்குறாங்க. ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாங்க கேட்போம். பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி சமையல்னா ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே கேட்போம். பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பசங்களும் அதே மாதிரி நம்மளை திருப்பி கேட்குறாங்க, என்ன சமைச்சிருக்கீங்கன்னு உள்ளே வரும்போது. அதனால் யோசித்து ஏதாவது ஒன்று. இப்போ தோசைனா திருப்பி ரிப்பீட்டடாக தோசை கொடுத்தா அது உடனே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க அதுங்க. சரி ஓகே யோசித்து ஏதோ ஒன்று நம்ம அதை யூடியூப்பில் பார்க்குறோம் அதில் பார்க்குறோம் இல்லையா, சரி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஈஸியாகவும் இருக்கணும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பெரிய விஷயம். அதனால் சும்மா நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சீஸ் வச்சு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சீஸ் தோசை. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சீஸ் பிடிக்காது, இவளுக்கு மட்டும் தான் பிடிக்கும், பையனுக்கு பிடிக்காது. சரி அவனை கேட்டிங்கன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க, அக்காவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் தோசைலாம் செஞ்சு தரீங்க அப்படின்னு. சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். மதியானம் உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேங்க, சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதை எடுத்து என்ன பண்ணி நல்லா சென்டரில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவனுக்கு மசாலா தோசை தான் சாப்பிட்ற தம்பி அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாச்சுங்க. அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. மதியானமாக என்ன பண்ணியிருந்தேன், சோம்பு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து வச்சுருந்தேங்க. அந்த மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பரான ஒரு மசாலா தோசை ரெடி பண்ணி நல்லா நெய்யெல்லாம் விட்டு கொடுத்தோன்னா செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தாச்சு. இதுக்கு சட்னி வச்சு கொடுத்தோன்னா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே வேறு வெரைட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் பண்ணுவாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.